எழுந்தார் இறைவன் ஜயமே ஜயமெனவே எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்ற விழுந்தவரை கரையேற்ற பாவத்தமிழ்ந்த மனுக்குலத்தை மாற்ற விண்ணுக்கு எழுந்த அவரையே போற்ற எழுந்தார் இறைவன் ஜயமே ஜயமெனவே எழுந்தார் இறைவன் செத்தவர் மீண்டுமே பிழைக்க செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர் யாவரும் கழிக்க எழுந்தார் இறைவன் ஜயமே ஜயமெனவே எழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்க கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நாம் தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன் ஜயமே ஜயமெனவே எழுந்தார் இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்க சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்பூமி மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன் ஜயமே ஜயமெனவே எழுந்தார் இறைவன் நிசா சாரிகப மகரிசா எழுந்தார் இறைவன் நாதப மார மாரி தபப மாபத மாரிசா எழுந்தார் இறைவன் ஜயமே ஜயமெனவே எழுந்தார் இறைவன் ஜயமெனவே எழுந்தார் இறைவன் Today I'd like to tell you something exciting. Do you want to know what? It's that Jesus is alive. You heard me correctly. Over 2,000 years ago, Jesus came to this world to take our sins away. He loved us so much that he died on the cross, taking all of our sins. But do you want to know the best part? He didn't stay dead. After 3 days, he arose from the dead. Death was defeated, the tombstone was rolled away, and the tomb was empty. This shows us that even in the toughest of moments, we can ask God for help. And if we need and mess up our lives, we can ask God for forgiveness. So let us celebrate this Resurrection Day, and not only this day, but every day, because Jesus is not dead, Jesus is alive.